Hello everybody, this is Shweta. My name is Intan and welcome to our channel. It's time for next scene from movie Bison. Let's watch Let's it. watch it. Oh, Doordarshan News. Yes. ஜப்பானில் நடைபெற்று வரும் 15வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று முன்தினம் பாதியில் நிறுத்தப்பட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான கபடி போட்டியை மீண்டும் விளையாட 2 அணிகளும் ஒப்புக்கொண்டதால் Okay, rematch. रजना, मैं तुमसे ये पूछ रहा हूँ कि रीमैच की अपील करने की परमिशन किसने दी तुमको? मैंने बोला साहब, मैं इंडियन टीम का कैप्टन हूँ, अब वैसे भी खेलना पड़ेगा, बिना खेले तो कैसे जीतेंगे? वो मुझे भी मालूम है, लेकिन अगर हार गए तो सिर्फ तुम्हें जवाब नहीं देना है, ये पता है तुमको? हमारी टीम हारेंगे नहीं साहब, जीतेगी। अगर हार गए तो अपनी तोता इरुदा मारी कुछ सावर है, போதுமா? इसका मतलब मैं यहाँ से बोल रहा साहब, इसके लिए ट्रांसलेट नहीं कर सकता। क्या देखो, हम जापान को झगड़ा करने के लिए नहीं, हमेशा हमारे Okay. Is he ready? खेलेगा ये? We have backstory है यार. हाँ. वो दूसरी टीम जो रेफर किया था ना, हाँ. वो उधर खेल रहा है अभी. Oh. என்கிட்ட எதுவும் பேச மாட்டியா? பாரு, நீ ஊரை விட்டு போறேன்னு தெரியும். நீ எங்க போனாலும் நான் உனக்காக தான் இருப்பேன். மறந்துடாத. கிட்டா. அந்த மாதிரி சிங்க மாதிரி விளையாட்டு ஒழுக்க ஒண்ணு இல்லாம தெருவில் 1000 பேர் தெரியணும். ஞாபகத்துல வச்சுக்க முதல்ல. அவன் என்ன சொன்னா தெரியுமா சார்? என்னடே சொன்னா? யார் யார் காலையிலே விழுந்துதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொன்னா சார். எனக்குலாம் இவ்வளவு தூரம் வர தகுதி இல்லைன்னு சொன்னான். டேய், அவன் தகுதியை பத்தி பேசுறது தப்புதான். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு அந்த ஊர்காட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய அதிசயம். மனசுல வச்சுக்க முதல்ல. கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ அவராலதான் மேல வந்த, இவராலதான் மேல வந்த, லக்குல மேல வந்த, கோட்டால மேல வந்த சொல்லி சொல்லி உன் திறமையும் உன் உழைப்பையும் இங்க அசிங்கப்பட்டு தான் இருப்பாங்க. அதை தாண்டிதான் நீ ஜெயிக்கணும். ஏன்னா உன் வெற்றிங்கிறது ஒன்ன मर गया वो. अरे बाबा. வாடாங்க. மணி என்னாச்சு? எவ்வளோ நாள் ஓடுங்க? வா, தூங்கு. இல்ல சார், நான் எப்படியாவது தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகணும் சார். செலக்ஷன்ல ஏதாவது காரணம் காட்டி. டேய், அதெல்லாம் எப்பயோ கழிச்சு விட்டாங்க. செலக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு. அதுல உன் பேர் இல்லை. என் பேர் லிஸ்ட்ல இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? நாளைக்கு தான் சார் செலக்ஷன். இன்னைக்கு எப்படி பேர் லிஸ்ட் வந்துச்சு? டேய், அதெல்லாம் அப்படிதான். விளையாட்டு எதுவும் கேட்காத. That's bad. தான் விளையாட போறேன். வா, தூங்கு. சார், என்ன சார் எதுவும் சொல்லாம போறீங்க? சார், சார். But he's playing tomorrow. போக முடியாது சார். சார். என்னால திரும்பி போக முடியாது சார். That's bad यार. சொல்லுப்பா. நாளைக்கு நடக்க போற தமிழ்நாடு செலக்ஷன் லிஸ்ட் என்னாச்சுல? இன்னைக்கே விட்டாங்கப்பா. என்ன? அதுல என் பேர் இல்ல. உன் பேர் இல்லையா? என்னை வெறுமனே சும்மா அடிட்டு போய் சொல்றாங்க. என்னைக்குல உன் பேர் அவ்வளவு சீக்கிரத்தில் எழுதிருக்காங்க? எவனா எழுத மாட்டான். நாம தான் எழுத வைக்கணும். உன்னை வெறுமனே உழவு மாடு நினைக்கிறானுல்ல, அவனுக்கு காலமாடணும் நான் தான் காட்டு. That's true.
என்னாச்சுப்பா? படுவா பாய்வா ம் என் பிள்ளைய பந்தாதான் absolutely போறான்னு தெரியல. காலமாடா ஓ எல்லாம் பெரிய பிளேஸ். லிஸ்ட்ல உன் பேர் இல்ல. உன் கூட ரொம்ப விளையாண்டு உடம்பு கெடுக்கலாம். ஹா சும்மா வட்டி விட அடுத்த வருஷம் பார்க்கலாம். சரியா? எனக்கு அந்த மாதிரி விளையாட தெரியாது சார். ஓ oh come on oh nice Ooh. come on. Wow. कैप्टन को दिखा दिया कैप्टन को आपने। दिखा दिया भाई come on oh बेचारा अपने oh come on oh amazing oh அந்த நேத்தே சொன்னலடா லிஸ்ட்ல உன் பேர் இல்லன்னு. சொல்ல கேட்க மாட்டேன்ட்ட. இப்படி கஷ்டப்பட்டு முட்டி மோதி விளையாண்டு எவன் கட்டுட்டான் உன்னை இப்ப? சரி விடு, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். இன்னொரு வருஷம் சார் வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கப்பா. கண்டிப்பா சார். சார் தெரியும். சார் தான் இப்போ கோச். என்னக்கிட்டா ரொம்ப அருமையா விளையாடே. மிரட்டிட்டேன். அவங்க என்ன ரொம்ப நல்லா விளையாண்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் கபடியில தான் ஒரு புது பாய்ச்சல். பெரிய ஃபேன் ஆயிட்டாரு. நானும் தான். என்ன நல்லா விளையாண்டு என்னமா பிரயோஜனம்? அதான் லிஸ்ட் நேத்தே போட்டாங்க. ஆமா சார், லிஸ்ட் நேத்தே போட்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஆபீஷியலா ஒரு புது லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு பேரை சேர்த்து வைஸ் சார். oh he got it nice. நீங்க தான் பைசன். உங்க பேர் தான் லிஸ்ட்ல சேர்த்திருக்கு. अरे बाबा oh Oh ஒரு பையன் விட முடியாது. சொன்ன கையில கல்யாணம் நடக்கும். போங்க போய் சொல்லுங்க. அவன் நம்ம ஊர் பையன்பா. ஓ எடுத்துட்டு இருக்கான். அவனை மதிக்கலாம் எப்படிப்பா? வா உட்கார்ந்து பேசி இந்த கதையை முடிச்சு வைப்பா. அவ்வளவு மிளக்கிட்டானா? யார வச்சு போனா? நம்ம எது காலில் விழுந்து போனா? அதுவும் உன்னை பிட்டு எடுத்து போனாமியா? அவளுக்கு போய் போன கொடுக்குறா? அவர் சாமி கூட அவனை விட்டுதான் போயிட்டாருப்பா. இனி நல்லா சாமி நீ அடுப்பா. பாப்பா உட்கார்ந்து பேசி இந்த கதையை முடிச்சு வைப்பா. அப்படி ஒரு மாநிலத்தை போய் தாங்க எனக்கு தேவையில்ல. அவளுக்கு பொண்ணு கொடுக்க முடியாது. போய் சொல்லுங்க போங்க.
நான் தான் சொல்லலப்பா. கிட்டா நாளைக்கு ராணிக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறாங்க. நான் சொல்றது கேக்குதா? ஏதாவது பேசல. பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சிரி பாட்டு பேச்சிரி. क्या यार, this guy, another guy. என்னமா என்ன என்ன உங்களுக்கு தெரியாதா? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா? ராணி தெரியும்ல? ராணி நீ வாய் மூடு. உன்ன மாதிரி நானும் வாழமாடி அந்த வீட்ல உட்காரணுமா நானும்? உங்க அப்பா வந்து உனக்கு தெரியாதா? என்ன நடிக்கிற ரெண்டு பேரும்? என்ன பத்தி யோசிச்சியா நீ? எதுக்கு இப்படி நடிக்கிற நீ? ये भी क्या करेगा यार? उसका भी गेम पे फोकस करना है बेचारे को. Oh, खतरनाक. oh, we have seen this trailer में छोटा glimpse दिख रहा था ऐसे. कर ली यार, शादी हो गई उसकी. हाँ यार. Oh,
கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஏய், என்னது என்னது ஊருக்கு மத்தியில பொம்பளை அதட்டிக்கிட்டு நீ சொல்லுதே. அது ஒண்ணு இல்ல, நீங்க தாலியை கொடுங்க. நீ சும்மா சொல்லல, நீ சொல்லுதே. वाइफ ने இல்ல, அவ வேற ஒரு பையல விரும்புறா. அவன் எங்க ஊர் பையன் தான், எங்க சொந்தக்கார பையன் தான். அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை பண்றாங்கன்னு. யாரு? கடாக் இருந்தா ஏன் முன்னாலே கை முட்டாம் செவல பத்திரம். நீ சொல்லுதே, யார் வந்து? அவன் பேரு கிட்டா, கபடி பிளேயர். பாயமுள்ள ஒருத்தன் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு உனக்கு அவன் பிச்சைக்கார பையனா தெரியுது. அவன் யார் மூலமா போனாங்கன்னு யார் மூலமா மேல போனாங்கல்ல, அவன் அவன் தலைமை விஷயம் போயிருக்கான். चलो सही है. அது பத்தாது உனக்கு. இங்க இதே மாதிரி வேலையை உடைச்சது மட்டும் திமிரு இல்ல, யாருமே வேலி போட முடியாத ஒசரத்து ஒருத்த போறாங்க, அது வந்து போதுதான் பிச்சைக்கார பையனா. பிச்சைக்கார எவ்வளவு சொன்னோம்னே அவன் கேட்கவே மாட்டேன். என்னது கேட்க மாட்டேங்கானா? இல்லை தம்பி, நான் சொல்றேன், இங்க கேட்டுதான் ஆகணும். என்னைக்கு அந்த பையன் இந்த ஊருக்கு வர்றானோ அன்னைக்குதான் இவன் கல்யாணம். चलो this is good. கட்டி தொங்கு விட்டு தோலை முடிச்சிருக்க. Yes. இவன் மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுறவங்க முதல்ல அடிச்சு உடைச்சிடும். இல்லைன்னா நாளைக்கு எவனாவது எங்க இருந்தாலும் வந்து நீங்க எல்லாம் யார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமானா என்ன எதுன்னு கேட்காம முன்னாடி போயிட்டு இங்க கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சாங்க. எப்படி மாறுவாங்க. இப்பவே நாயே கத்தி எடுத்துன்றது இங்க பாதி பேர் வந்துட்டாங்க. இங்க எவனும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் சமப்புதான் சண்டை போட ஆரம்பிச்சோம். அதே எல்லாரும் வீசா மறந்துட்டாங்களா? இன்னைக்கு நம்ம உரிமைக்குன்னு போடுற சண்டையை கூட நாளைக்கு இழிவுன்னு சொல்லுவாங்க இந்த பேர்ல. இல்லைன்னா உன்னா பேசி விளாண்ட பேர்ல இப்படி பிச்சைக்காரன் சொல்ற புத்தி வந்துருக்குமா? இவனுங்களே இந்த பாடுபடுத்துறாங்கல்ல, மேல போக போக அந்த கிட்டாம் பேரை யார் யாரெல்லாம் என்ன பாடுபடுத்துவானுங்களோ. உட்காருக்கிட்டா எங்கண்ணே கேள்விப்பட்டேன். அப்படி ஜப்பான் ஏசியன் கேம்ஸ் போற இந்தியன் பிளேயர்ஸ் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உன் பேரால இல்ல, எவ்வளவு ட்ரை பண்ணி என்ன லிஸ்ட்ல சேர்க்க முடியல. ஏதாவது நீயா ஒரு காரணத்தை யோசிக்காத, நான் சொல்றது முதல்ல கேளு. காரணம் சொல்ல வேணாம் சார், அது ரொம்ப இல்லைங்க சார். எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு சார். முன்னாடியில இருந்து நான் தயாரா தான் சார் இருக்கேன் சார். பின்ன என்ன சார், இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும்போது எனக்கு தெரியாதா சார்? சார் உண்மையா சார், நான் சும்மா தான் சொல்ல, எனக்கு தெரியும் சார். இது எனக்கு எல்லாமே சீக்கிரமா கிடைச்சிடாது, எனக்கு தெரியும் சார். இது இந்த தடவை என்ன அடுத்தடவா இருந்து சாப்பிட்டு போ. வேணா சார், ஒரு மாதிரி இருக்கு சார். ஒரு மாதிரி என்ன கண்ணு? அது மூச்சு முற்ற மாதிரி இருக்கு சார். சார் கொஞ்சம் தூரம் ஓடினா சரியா இருக்கு சார். ஓடிடுங்க சார். கிட்ட கிட்ட என்னாச்சு? ஏசியன் கேம்ல இந்தியன் பிளேயர் லிஸ்ட்ல கிட்ட பேர் இல்ல. அது வேற வழி இல்லாம சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஏன் கிட்டா பேர் இல்ல? வயசு நல்லா விளையாடுன்னு எல்லாரும் தானே சொன்னீங்க. ஏன் செலக்ட் ஆகல? இது பெரிய அரசியல். கடைசி நேரத்துல ஒரு பிளேயரை சேர்த்தாங்க, மொத்த கலனிக்கிறாங்க. அவனுக்கு இது கடைசி வருஷமா வேற வழி இல்ல, சேர்த்தே ஆகணும். மேல இருந்து ஒரு பிளேயர் தான் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல 2 பிளேயர், அதுல வந்து கேப்டன், அவரை தூக்க முடியாது. இது ரொம்ப தப்புப்பா. கிட்டா யாரு என்ன எப்படி தூரம் வந்தான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்பவுமே நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுட்டு சாவர அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் ரத்தம் சதயமா கனவு குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கானா எந்த நம்பிக்கையில வந்திருப்பான்? நம்மள மாதிரியே கீழே இருந்து வந்து ஜெயிச்சவங்க நமக்கு முன்னாடி இருப்பாங்க, அவங்க நமக்கு கை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தானே வந்திருப்பாங்க. நம்பிக்கை உடச்சிடாதீங்கப்பா. உங்க வேலையே போனாலும் பரவாயில்ல, கிட்டானுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா. அந்த ஊருக்கு மட்டும் அவனுக்கு திருப்பி அனுப்பிடாதீங்க. அந்த ஊருக்கு அவன் போனானா என்ன ஆவான்னு நினைச்சாலே பயமா இருக்கு.
ஏன் அழுகுது? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா பயப்படாதீங்க. வெளியே கட்டுற கேட்காம Oh no! अच्छा ये जिंदा है अभी? क्या यार? Damn यार, वो जिंदा है अभी भी, बट यार आई फील बैड फॉर किटन. यार कितना Bison, डिफिकल्टी से bison. कितना डिफिकल्टी से पहुंच रहा है ऑफ कोर्स, बट हमेशा हमेशा वो कहीं ना कहीं अटक जाता है. पहले उसको तमिलनाडु टीम में जगह नहीं मिल रही थी, फिर उधर कैसी तो भी जगह मिल गई, अभी इंडियन टीम में जगह नहीं मिल रही, अभी वो फाइट चालू है, ऊपर से इधर ये सीन हो गया. वेडिंग तो रुक गई, वो अच्छा लगा मेरे को. चल, वेडिंग हैज बीन स्टॉप्ड, वो सही लगा. पर ये तो मेरे को अभी लगता नहीं है जिंदा है, अभी ये जाएगा. अब बहुत तो ये बहुत मुश्किल है. बहुत मुश्किल है यार. बट अगर देखा जाए ना, एटलीस्ट चलो इवन दिस गाय वाज गुड फॉर हिम. चलो सपोर्टेड, शादी भले किसी ने भी किया हो, एटलीस्ट इधर से गया है ना बंदा. गया है ना, तो दैट मेक्स अ गुड पार्ट, लाइक विद अ गुड सेंस. बट अभी यार लेट्स सी नाउ, देयर विल बी द ओनली क्लाइमैक्स पार्ट. तो So अभी देखेंगे guys, क्या let's होता wait for है. more. Meanwhile, take care. बाय बाय.